சிலருக்கு சின்ன தடங்களோ இல்லை சின்ன தோல்வியோ வந்தாலே போதும், உடனே தோண்டி போயிடுவாங்க. அதை நினைச்சே ஒரே கவலையாகவே ஆயிடுவாங்க. அதை விட்டு கடந்து வரவே மாட்டாங்க. எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் சரிதான், கடந்து வர்றதே இல்லை. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். கவலை அப்படிங்கிறது நேற்றைய காயத்தை ஒரு நாள் மாற்ற போறதில்லை. நீ கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா நாளையும் சேர்த்து உங்களுக்கு கேள்விக்குறியாக்கிறோம். அதனால ஒரு விஷயம் நடக்குதா, அதுலேருந்து எப்படி கடந்து வரலாம் அதை மட்டும் யோசிங்க. அதுலேயே மூழ்கி அதிலேயே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா அந்த கவலைகளை பெரிதாகி பெரிதாகி உங்களால் சுதந்திரமாக நிம்மதியாக செயல்பட விடாமல் போயிட்டு. நம்மக்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விஷயம். நம்ம என்ன செய்ய போகிறோம், எது செய்யாமல் இருக்க போகிறோம், அதுதான் மகிழ்ச்சியான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை தான் வாங்கணும். தேவையில்லாத விஷயத்த வாங்கணும்னா தேவையானதை நம்ம இழந்துருவோம். அதனால ஒரு கவலை வரும். அதனால நீங்கள் தீர்மானிக்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. இதுதான் உங்களோட சந்தோஷத்தை நிர்ணயிக்கும், உங்களுக்கு கவலை இல்லாமல் வாழ செய்யும். ஸோ கவலைகள் மட்டுமே தீர்வு இல்லை. எது நடந்தாலும் சரிதான். அந்த சிக்கல்களையும் அந்த சவால்களையும் ஒரு வாய்ப்பு இருக்கும், தேடி பாருங்க, கண்டிப்பாக இருக்கும். அதை மட்டும் எதிர்கொள்ளுங்க, வாழ்க்கை சந்தோஷமா அமைஞ்சிடும்.